இது எப்படி பைபிள் வந்து உண்மையா? இது வந்து நம்ம சொல்லும்போது ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க. எப்படின்னா மாஸ்லோ அவர் சொல்றாரு என்னன்னா உடல்நிலை தேவைகள் தான் முதலாவது சொல்றாரு. ஆனா இங்க பைபிள் எப்படி காமிக்குன்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை தேவையை வந்து சந்திச்சாரா? இவன் எடுத்துனே உடல்நிலை தேவை தான் ஃபர்ஸ்ட் தேடுறான். பட் ஆனா பைபிள் எப்படி கொடுக்குன்னா வந்து இவனுக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா உணவு, நீர், ஒளி எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்து விடுகிறார். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இவன் தேடணும், ஆனா இங்க இவனுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டாரு. இந்த அடிப்படை தேவைகள் முதலாவது பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு கடவுளுடைய பார்வையில. அப்போ இங்க பாருங்க ரெண்டு விதமான வாழ்க்கை முறை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருவன் வந்து தேடி தேடி ஒவ்வொன்றா தேடி தேடி போக வேண்டியதா இருக்கு. இதை முடிஞ்சுன்னா அடுத்தது, அதை முடிஞ்சுன்னா அடுத்தது அப்படிங்கிற வாழ்க்கை. இன்னொருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று பாத்தீங்கன்னா வந்து கடவுளை தொடர்புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவரே அவனுக்கு தேவைகளை சந்தித்துக் கொண்டு அன்றாட வாழ்வின் தேவைகளை சந்திக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. இங்க பாதுகாப்புக்கு என்ன வேண்டியதா இருக்கு பாத்தீங்கன்னா இவன் வந்து பாதுகாப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு. ஆனா கடவுள் என்ன பண்றான்னா அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வந்து 15 14 வசனத்துக்குள்ள ஒரு அழகான சுருக்கம் இருக்கு. கடவுள் சட்டம் மற்றும் ஒழுக்கத்தை அளித்தார். அவரை என்ன பண்றாருன்னா தெய்வீக ஒழுங்கு மற்றும் தெய்வீக பாதுகாப்பை அளிக்கிறார். அப்ப இங்க என்ன பண்றேன், இவனுக்கு பாதுகாப்புங்கிறத விட கடவுள் இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அடுத்து பாத்தீங்கன்னா அன்பும் அந்த சால்வும் தேவைப்படுது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கு மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றான். ஒரு பெண்ணை அடைவதற்காகவோ இல்ல ஒரு குடும்பம் எனக்கு வேணும், அந்த குடும்பத்தை நான் பராமரிக்கணும், அதுக்கு இவன் வந்து கஷ்டப்பட்டு தேடி உலாவி என்ன பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடவுளே வந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார். இவன் போய் தேடி அலைஞ்சு பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி எந்த நிலைமையும் இங்க வரல. அடுத்து பாத்தீங்கன்னா மதிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிப்பு வேணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்னமோ பண்றாங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சகிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. கேட்டா எனக்கு இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் ஒரு நேர்மையே தவறான நிலையில என்ன பண்றாங்கன்னா சில அங்கீகாரங்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் எப்படி கடவுள் படைக்கிறான்னு பாத்தீங்கன்னா கடவுளே மனிதனை தம்முடைய சாயலாக படைக்கிறார். இது விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனிதனை வந்து வெவ்வேறு விதங்களாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, ரேசிசம் வழியா பிரிக்கிறாங்க. நீ அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன், சரி அந்த நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் பிரிச்சா பரவாயில்ல. உள்ள இருக்கிறவன் என்ன பிரிக்கிறான், நீ இப்படிப்பட்டவன், நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு பண்ணா வேற்றுமைப்படுத்தி காண்பிக்கிறார்கள். இது வந்து மனிதனுடைய செயல்பு. ஆனா மதிப்பு கடவுள் எப்படி கொடுக்கிறார் என்றால் கடவுள் மனிதனை தம்முடைய சாயலை படைத்தார். அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவனுக்கு அங்கீகாரமும் கொடுத்துட்டாரு, மரியாதையும் கொடுக்கிறாரு, மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இது யாரோ கொடுத்தாங்க இல்லைங்க, கடவுளே வந்து இவனுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப இவன் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சுயநிறைவுக்காக நீங்க மக்கள் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அங்க போறாங்க இங்க வராங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க மனிதனின் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதாம். அப்ப சிம்பிளா முடிச்சுட்டு ஆதியாகமம் 2:15 பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து உண்மையான நோக்கம் என்ன, கடவுளை மகிமைப்படுத்த நோக்கி. சில பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய மதிப்பை காண்பிப்பதற்கு, தங்களுடைய கௌரவத்தை காண்பிக்க, தங்களுடைய கர்வத்தை காண்பிப்பது, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை மேன்மை பாராட்டுவதே அவங்களுக்கு பெரிய ஒரு நோக்கமா இருக்காது. சுயநிறைவுல வரும் பாத்தீங்கன்னா கடைசியில் அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அவங்க மேல ஒரு கீழத்தை வச்சு தான் யாருங்க காமிச்சு என் பேர் சொல்லுங்க எல்லாருமே நடந்துடும் அந்த அளவுக்கு இருப்பதை சுயநிறைவுக்குள்ள போறாங்க. ஆனா இங்க கடவுள் எப்படி காண்பிக்கிறார் என்றால் நம்ம எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு பண்ணியிருக்க. நம்ம என்ன சொல்றோம்னா வாழ்க்கையில எத்தனை இருந்துச்சு, ஆனா வந்து என்னை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவரை மேன்மைப்படுத்து. இதுதான் வந்து அழகான ஒரு விளக்கமா இருக்கு. அப்ப பாருங்க ஆண்டவருக்குள்ள இருக்க மனுஷனுக்கு எல்லாமே முதல்ல ப்ரொவைட் பண்றேன். இன்னைக்கு நீங்க உலகத்துக்குள்ள வந்திருக்கீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள வரக்கும்படி உங்களுக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பண்ற சந்திச்சுட்டாரு. அப்ப இங்க மையமா என்ன இருக்கு, இந்த ஆதியாகமம் என்னத்தை மையப்படுத்த கடவுளோட இருக்கிற உறவை நீங்கள் வந்து சீர்புரிந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் எல்லாம் அந்தந்த காலத்திலே அருமையாக நேர்த்தியாக செய்யப்படும். இல்லை என்றால் நீங்க இவருடைய பிலாசபி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. எப்படி நீங்களா தண்ணி எடுக்கணும், நீங்களா எல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், மண்டையை போட்டு குடையணும், அவ்வளோ எவன காலவாரி விடலாம், எவன காக்கா பிடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்க வாழ்க்கை போகணுமா, இல்ல உங்களை எல்லாமே எல்லா ஆசிரியர்களும் உங்களை தேடி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கடைசியாக பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஆமாங்க ஆதியாகமத்துல இருந்துச்சுங்க, ஆதியாகமத்துக்கு அப்புறம் எல்லாம் எல்லாமே போயிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து என்ன பண்றாங்க, இதே தான் வந்து சொல்றாரு. அதே அத்தியாவசிய தேவைக்கு எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 பாருங்க, பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆகாரத்தை அன்றன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்ப பாருங்க ஒரு மனுஷன் வந்து அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் எப்படி ஆகாரத்தை கொடுத்தாரு, மண்ணாவை பொழிஞ்சவரு, அன்னைக்கு மீன் அதே போல அப்பத்தை என்ன பண்ணாங்கன்னா 12 கூட மீது இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க அவர் பண்ணாரு. இத்தனைக்கு அவங்க கூட தான் இருந்தாங்க, அது ஒரு டெசர்ட் பிளேஸா இருந்துச்சு அவர் அன்னைக்கு இருந்த இடம். இப்படி இருக்கும்போது என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா கடவுள் அங்க வந்து அவர்களை பாதுகாத்தார். அப்ப அவனுடைய அடிப்படை தேவை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பூர்த்தி ஆயிடுச்சுங்க. பூர்த்தி பண்றவர் கூட இருக்கிறதுனால பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா
சேஃப்டிக்காக அலைஞ்சிட்டு இருந்தவன் என்னன்னா அவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறார். திகையாதே நானே உந்தேவனே. அப்ப இது என்ன காமிக்குது? நீ பயப்பட தேவையில்லை, நீ பாதுகாப்பா உணர்வதற்காக ஜெட் பிரிவு பாதுகாப்பு, வை பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா, அதெல்லாம் தேவைப்பட்ட நானே கொடுப்பேன், அது இல்லாம அதை விட பெரிய ஒரு பாதுகாப்பா நான் இருக்குங்கிறத காமிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, லவ் அண்ட் பிலாங்கிங். இதை பத்தி பைபிள் சொல்லியிருக்கான்னு பார்த்தா இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்களை ஸ்நேகிப்பது போல நீங்க என்ன பண்ணுங்க, பிறரையும் ஸ்நேகிங்கள் சொல்லியிருக்காரு. பாருங்க, இதையும் அவரே என்ன பண்றாரு, உங்களுக்கு செட்டில் பண்றாரு. அதே போல நீங்க கேட்ட உயர்வு, நீங்க கேட்ட அந்த ஒரு அங்கீகாரம், உங்க ஒரு சொசைட்டில அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அதையும் என்ன பண்றாரு, அவரே உங்களுக்கு செய்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, உயர்த்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுய நிறைவு பார்த்தீங்கன்னா இங்க எப்படி சுய நிறைவு கொண்டு வரனா, அவரை போலவே நாமளும் மாற ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்தர் நமக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் அவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் அந்தந்த காலத்து நேரத்தில் என்ன பண்றாரு, செட்டில் பண்ணி தர்றாரு. அப்ப இதுதான் பைபிள் திரும்பி திரும்பி சொல்றது. அப்பா நீ ஒரு பரிசுத்தர் பெற்றுக்கொண்டிருக்க, அந்த ஆவியானவர் என்ன பண்றானா, அந்தந்த காலத்து நேரத்திற்கு ஏற்ற போல உனக்கு எல்லாவற்றையும் அந்தந்த காலத்துல என்ன பண்றாரு, செட்டில் பண்ணி கொடுக்கிறாரு. செட்டில் பண்ணி கொடுக்கிறது மட்டும் இல்லாம கடைசியில் நம்ம என்ன பண்றோம்னா அவரை மகிமைப்படுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். ஆனா இங்க ரெண்டுத்துக்கே ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க, ஆனா ஒரு அழகாக சுதந்திரத்துக்குள்ள போகிறான். அப்படிப்பட்டவன் தான் அந்த கிருபையின் கீழே இருக்கிறவன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து சொல்றது இதுதான். அப்ப இந்த பாருங்க, மேக்ஸ்ல சொல்ற தியரியை இன்னைக்கு உலகம் கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆமா, அது எவ்வளவு பெரிய தியரி, எவ்வளவு அறிவுபூர்வமா கண்டுபிடிச்சிட்டாருன்ட்டு. ஆனா அதை விட மேன்மையான ஒரு தியரி என்னன்னா இந்த ஆதியாகமத்தில் இருக்கிற கோட்பாடு தான். அப்ப இந்த கோட்பாடு தெரியாத மனுஷன் என்ன பண்ணுவானா, தன்னை சார்ந்தே வாழ்வான். தான் என்ன பண்ணணும், தான் என்ன பண்றது, இப்படி என்ன பண்றது, அப்படி என்ன பண்றது, அதாவது சுயத்தை மையமாக வைத்த வாழ்க்கை தான் ஆபிரகாம் மாஸ்லோ சொன்ன சைக்காலஜி சொன்ன தியரி. ஆனால் இங்கே வைத்திருக்கிற நிறைவு என்னவென்றால் தெய்வத்தை முன்பாக வைக்கிறது, ஆண்டவரை முன்பதாக வைத்து, ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை மத்திய என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஆனா நீங்க தான் பண்ணுவீங்க, உங்களை நம்பன்னு சொல்லும் போது அவர் அந்த தேவைகளை சந்திக்கும் பொழுது அவர் நன்றாக புரிந்து கொள்கிறான். நீங்கள் அவரை தேடும் பொழுது, நீ என்ன சொல்ல போனா அவர் உங்களை அழைத்தபடினாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாவரையும் சீராக சிறப்புமாக மாற்றி விடுவார்.